அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். முன்னதாக இன்றைய தினம் காலையில் அதிமுக பாமக கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த மாதம் அதாவது பாஜக மாநில பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் சந்திப்பில் அதிமுக 170 இடங்களில் போட்டியிடும் என்றும் அதே போல பாமகவுக்கு 23 இடங்கள் ஒதுக்கப்பட்டதாக தகவலானது வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் தரப்பில் இருக்கக்கூடிய பாமகவினர் அதிமுகவில் கூட்டணி இணைந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அந்த கோப்புகளில் கையெழுத்தானது எடுத்திருந்தனர். இது தொடர்பான விவரங்கள் மற்றும் தொகுதி பங்கீடானது இறுதி செய்யப்பட்டதாக தகவலானது வெளியாகி வருகிறது. இந்த குறித்து முழுமையான விவரங்கள் வருகின்ற 17ஆம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்பதாக பாமக கூட்டணி அமைத்திருப்பது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் இந்த சந்திப்பு நடந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது மட்டுமில்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக, பாஜக மற்றும் பாமக கூட்டணியானது தற்போதைக்கு உறுதியானது செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக, பாஜக, பாமக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் இடம் வகித்திருந்தனர். தற்போது தேமுதிகவுடைய நிலைப்பாடு இந்த மாதம் இறுதியில் தான் தெரிவிக்கப்படும் என கட்சி தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன என்று ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருந்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமம் முதல் நகரம் வரையிலான மக்களுடைய ஒரே நோக்கம், அதாவது இந்த தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த திமுக ஆட்சியின் மீது அதிருப்தியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மக்களுடைய இந்த கூட்டணி முடிவானது எடுக்கப்பட்டதாகவும் திமுகவை அதாவது ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணியை இடம் வகித்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தற்போது பாமகவில் ஏற்கனவே அதாவது தந்தை மகன் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடானது நிலவி வரக்கூடிய நிலையில் தற்போது அன்புமணி தரப்பினர் அதிமுகவுடன் அதிகாரப்பூர்வ கூட்டணியில் இடம்பெற்று அங்கம் வகித்திருக்கிறார். குறிப்பாக பாஜக இடம்பெற்றிருப்பதால் இந்த பாமக மற்றும் அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் அதிகாரப்பூர்வ கூட்டணியானது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ராமதாஸ் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியானது எழுப்பப்பட்டிருக்கிறது. ராமதாஸ் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக உடன் அன்புமணி தரப்பு பாமகவினர் அதாவது அங்கம் வகித்திருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் அதை இடம் பெறக்கூடாது என நிபந்தனைகளையும் அந்த கூட்டணி ஒப்பந்தத்தின் போது அன்புமணி ராமதாஸ் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மருத்துவர் ராமதாஸ் அவருடைய நிலைப்பாடு என்ன? தனித்து தேர்தலை சந்திக்க இருக்கிறாரா அல்லது தாவேகாவுடன் தேர்தலை கூட்டணி அமைப்பாரா என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பானது பாமக நிர்வாகிகளுடைய ஒரு பெரும் குழப்பமானது எழுந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி தற்போது அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்காக டெல்லி பயணமானது இன்று மாலை மேற்கொள்ள இருக்கிறார். இது ஏற்கனவே அக்கட்சி தலைமை செயலாளர் எஸ்.பி. வேலுமணி டெல்லி சென்றிருக்கக்கூடிய நிலையில் இன்று பிற்பகல் கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது.